ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வி லுக்அப் விசஸ் ஹெச் லுக்அப். எல்லாரும் வி லுக்அப்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஹெச் லுக்அப்ன்றது புதுசாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து எக்ஸ்பர்ட்லாம் தெரியும். ஸோ நம்ம பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வி லுக்அப்னா என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் ஹெச் லுக்அப் என்னது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வி லுக்அப்னா என்னென்னா, ஸோ வி லுக்அப் இஸ் நத்திங் பட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் the data must be in the vertical and the lookup value must be in the first column. So vertical, V means vertical lookup. So for example, உங்கள் டேட்டா பாருங்கள், வெர்டிகலாக இருக்குங்களா? இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து வெர்டிகல். ஸோ உங்கள் டேட்டா வந்து வெர்டிகலாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்றது ID1, ID2, ID3, ID4ன்றது வெர்டிகல். இதே ஹெச் லுக்கப் பாருங்கள், ஹரிசாண்டலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து இந்த சைடு ஏ, பி காலம், சி, டி. ஸோ இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். வி லுக்கப்புக்கும் ஹெச் லுக்கப்புக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் உங்கள் டேட்டா, இது வந்து உங்கள் டேட்டா வந்து வெர்டிகலாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த டேட்டாவில் வி லுக்கப் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த வி லுக்கப்பில் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த பர்சன் ஐடி நம்பர் 102. 102ஓட ஏஜ் வந்து எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சின்ன டேட்டானால நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க 25. இது பிக் டேட்டா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000, 20,000 டேட்டா இருக்கும்போது அப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 102ஓட ஐடியோட ஏஜ் வந்து எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு வி லுக் அப் போட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், லூக்அப் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட லூக்அப் வேல்யூன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 102 ஐடியோட மெம்பரோட ஏஜ் தேவை. ஸோ 102ன்றது அவரோட ஐடி. நான் அதை வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், நம்ம கம்மா கொடுத்தோடனே அதை கீழே பாருங்கள் அந்த ஹைலைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே இப்போ நம்ம இது முடிச்சோன்னே இங்கே பாருங்கள் பிளாக் கலரில் இது ஹைலைட் ஆகுது, டேபிள் அரே. ஸோ டேபிள் அரே மீன்ஸ் நம்மளோட டேபிள், இந்த ஃபுல் டேபிளே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபுல் டேபிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் கமா கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து காலம் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்ன்றது தேர்ட் காலமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்றது ஃபஸ்ட்டு, நேம்ன்றது செகண்டு, ஏஜ்ன்றது தேர்டு. ஸோ நான் வந்து 3ன்னு போடுறேன். அகைன் கமா போட்டுட்டு இப்போ என்னென்னா ஃபால்ஸ், இங்கே பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க. ட்ரூன்னா அப்ராக்சிமேட்லி மேட்ச், ஃபால்ஸ் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லணும், ட்ரூ இருந்தால் ட்ரூன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ டேப் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவரோட ஏஜ் என்னன்ட்டு காமிக்கும், 25. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வி லுக்அப். இது ஹெச் லுக்அப் வரும்போது, ஹெச் லுக்அப் மீன்ஸ் ஹரிசாண்டல் லுக்அப். ஸோ இங்கே பாருங்கள், ஹெச் லுக் அப் போட்டிங்கன்னா டேப் கொடுக்கணும். ஒன்ஸ் டேப் கொடுத்தோன்னே இப்போ இந்த ஹெச் லுக்அப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஆக்சுவலி ஹெச் லுக்அப்பில் வந்து நம்ம 103யோட ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் 103யோட டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு தெரியும் 103யோட ஐடி வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ். இது வந்து சின்ன டேட்டா இருக்கனால நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க. ஸோ லார்ஜ் டேட்டா இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லுக்அப் வேல்யூ போடணும் 103, கமா இப்போ அதோட டேபிள் அரே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் டேபிளை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்ட உடனே கமா கொடுத்துட்டு ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்றது எத்தனாவது ரோல் இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வரும். வி லுக்அப்பில் வந்து காலம் அரே கேட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ்ன்னு கேட்குது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்றது 1, நம்பர் 2, ஏஜ் 3, டிபார்ட்மெண்ட் 4. ஸோ நான் 4வது ரோவில் இருக்குது. ஸோ அதில் கமா போட்டு அதேமாதிரி ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 103 டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வி லுக்அப் அண்ட் ஹெச் லுக்அப். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.